விகடனின் இன்றைய முக்கிய செய்திகள். கலசலிங்கம் பல்கலைக்கழகம் அடுத்த தலைமுறை மூலப்பொருட்கள் மற்றும் சாதனங்கள் பற்றிய சர்வதேச மாநாடு. இங்கிலாந்து, அமெரிக்கா, ரஷ்யா, பிரேசில், அபுதாபி, மலேசியா விஞ்ஞானிகள் பங்கேற்பு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கலசலிங்கம் பல்கலைக்கழகம் இயற்பியல் துறை சார்பில் அடுத்த தலைமுறை மூலப்பொருட்கள் மற்றும் சாதனங்கள் ICNMD 2024 என்ற தலைப்பில் 3 நாட்கள் சர்வதேச மாநாடு பல்கலைக்கழக வேந்தர் முனைவர் K. ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெற்றது. துணைவேந்தர் டாக்டர் S. அறிவழகி ஸ்ரீதரன், துணைவேந்தர் முனைவர் S. நாராயணன், பதிவாளர் முனைவர் V. வாசுதேவன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். டீன் முனைவர் C. ராமலிங்கன் அனைவரையும் வரவேற்றார். துறைத் தலைவர் முனைவர் S. சரவணகுமார் மாநாட்டின் நிகழ்ச்சிகளை விரிவாக எடுத்துரைத்து பேச்சாளர்களை அறிமுகப்படுத்தினார். தலைமை விருந்தினர் புதுதில்லி இந்திய தேசிய அறிவியல் அகாடமி INSA நிர்வாக இயக்குனர் டாக்டர் பிரஜேஷ் பாண்டே மாநாட்டை துவக்கி வைத்து மாநாட்டு மலரை வெளியிட்டார். பல துறைகளுடன் இணைந்த ஆய்வுகள் தான் சமுதாயத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என தலைமை விருந்தினர் தெரிவித்தார். ஆராய்ச்சியாளர்கள் முதலில் மக்களின் தேவையை கண்டறிந்து அதன் பிறகு ஆய்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டும். சமீபத்தில் பிரேசிலில் நடந்த S20 சந்திப்பு எதிர்கால ஆராய்ச்சிக்கான இலக்குகளை வெளியிட்டது. அதன்படி ஆராய்ச்சியில் சுகாதார சவால்கள் இருக்க வேண்டும். சமீபத்தில் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி மிகவும் தேவை, ஆனால் மனிதனுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருத்தல் வேண்டும் என்றும் தலைமை விருந்தினர் அறிவுறுத்தினார். எனவே அறிவியலை சமூகம் மற்றும் கலாச்சாரத்துடன் இணைப்பதே ஆராய்ச்சியின் மிக முக்கியமான கொள்கை என்று டாக்டர் பாண்டே எச்சரித்தார். இங்கிலாந்து பிளைமவுத் பல்கலைக்கழகம் பேராசிரியர் டேவிட் ஜென்கின்ஸ் நிலையான மூலப்பொருட்களின் முக்கியத்துவம் குறித்து பேசினார். UAE அபுதாபி கலீஃபா பல்கலைக்கழகம் பேராசிரியர் டாக்டர் சசிகாந்த் பட்டேல், ரஷ்ய யூரல் ஃபெடரல் பல்கலைக்கழகம் பேராசிரியர் யூலியா குஸ்னெட்சோவா, பிரேசில் ஃபெடரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜூயிஸ் டி ஃபோரோ பேராசிரியர் குஸ்டோவா SF, மெக்சிகோவின் பியூப்லா தன்னாட்சி பல்கலைக்கழக பேராசிரியர் உமா பதபால், சிங்கப்பூர் மைக்ரோன் டெக்னாலஜி டாக்டர் S. நாகராஜு மற்றும் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு புகழ்பெற்ற ஆராய்ச்சி நிறுவனங்களில் இருந்து 20 விஞ்ஞானிகள் பங்கேற்றனர். பல்கலைக்கழக ஆராய்ச்சித்துறை இயக்குனர் முனைவர் M. பள்ளிக்கொண்ட ராஜசேகரன் நன்றி கூறினார். விருதுநகர் செய்திகளுக்காக செய்தியாளர் பாண்டியராஜன்.